ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேத்துக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி, நார்த் இந்தியாலையும் சரி சவுத் இந்தியாலையும் சரி ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பானிபூரி. இது நிறைய பேத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வெளியில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஹைஜீனிக் கிடையாது. அது வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டோம். ஸோ அது ஈஸியாக வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாக செய்கிற பானிபூரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொல்கட்டா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மைதா எடுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவை ஆட் பண்ணி பூரி சுட்டால் தான் பூரி கடையில் இருக்கிற மாதிரி வரும். நீங்கள் நார்மலாக மைதாவோ இல்லை கோதுமை மாவுலேயோ செஞ்சீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ ரவை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மைதா எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம். ஒரு ஈரமான துணி இல்லைனா நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். ஹலோ கைஸ், இப்போ இதை மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அடித்து வச்சுருங்க. அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம ரவுண்டாக பால்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால்ஸ்லாம் நல்லா உருட்டி வச்சாச்சு. உங்களுக்கு அது காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் மேலே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் நல்லா கெட்டியாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், ரொம்பவும் திக்காகவும் தேய்க்க வேணாம், நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்கள் சின்ன சின்னதாக பால்ஸாக உருட்டி பானிபூரி மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அச்சு வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஷார்ப்பான ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா ஓவல் ஷேப்பில் வேணுன்னா ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டிட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே ஷேப்புக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. பெருசாக தேய்ச்சிட்டு ஒரே டைம்லேயே இதை மாதிரி வச்சு அச்சு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே நார்மலாக தேய்ச்சிருக்கிறதுனால ஒரு 5லேருந்து 6 வரையும் தான் வரும் ரவுண்ட்ஸு. இப்போ ஒரே டைம்லேயே நிறையா ரவுண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரியே அச்சு வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் தனித்தனியாக உருட்டி தனித்தனியாக தேய்க்கிறீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு டக்கு டக்குன்னு வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியாது. ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக அது கோல்டன் கலரில் வரும். அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்பவும் தடிமனாக போட்டுட்டிங்கன்னா தட்டை மாதிரி வந்துடும். ரொம்பவும் மெலிசாக போட்டிங்கன்னா சப்பாத்தி பூரி மாதிரி வந்துடும். ஸோ நார்மலாக தேய்ச்சி போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பூரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கடையில் இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு 2 வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து வரமிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டு இல்லைனா நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 6 கூட ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். இப்போ வந்து இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் ஓகே, இல்லை கொரகொரப்பாக அரைச்சாலும் ஓகே. இது வந்து நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பானிபூரி மசாலாலையும் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தண்ணிலையும் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பானிபூரி தண்ணி ரெடி பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய். கொல்கட்டா ஸ்டைலில் வந்து நம்ம செய்யும் போது பச்சை மாங்காய் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி லெமனை வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன், நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஸ்லைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு தேவைப்படும். ஸோ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அளவு கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸு பெரிய சைஸு எல்லாமே கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 7 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரெண்டுமே வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோல் உரித்து தனியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தோல் வச்சு நல்லா வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுண்டலை வந்து தனியாக வந்து வடித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் உரித்த பின்னாடி நல்லா வந்து மசிச்சுக்கலாம். நீங்கள் கையிலே கூட மசிச்சுக்கலாம், இல்லைனா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1லேருந்து 2 வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானிபூரி தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் பானிபூரி தண்ணி புளி தண்ணி இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பானிபூரி தண்ணியில் மட்டும் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
லாஸ்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாவில் மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரி மசாலா பானிபூரி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பூரி வந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக தெரியுதுன்னு. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி அழகாக வந்து அந்த கலரும் சரி டெக்ஸ்சரும் சரி எல்லாமே அதே மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் நீங்கள் வாங்குறதுல வந்து ரவை ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் வந்து நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வருது. நார்மலாக நீங்கள் வந்து மைதாவும் கோதுமையும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் வரும், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ வந்து ரவை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம பானிபூரியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பானிபூரி தண்ணியில் வந்து நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னா, நான் இங்கே வந்து மாங்காய் ஆட் பண்ணியிருப்பேன். மாங்காய் வந்து கொல்கட்டா ஸ்டைலில் செய்யும் போது கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பானிபூரி தண்ணியில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாங்காய் பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் வேணுன்னா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து போட்டு அரைச்சிருக்கேன், ஸோ வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் சீரகத்தூள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பானிபூரி மசாலாவில் வேறு என்ன நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்னா கருப்பு சுண்டல் ஆட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பானிபூரி மசாலாவில் பட்டாணி ஆட் பண்ணுவாங்க, வெள்ளை பட்டாணி ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல தான் வந்து கருப்பு சுண்டல் ஆட் பண்ணுவாங்க. கொல்கட்டா ஸ்டைலில் செய்யும் போது கருப்பு சுண்டல் வந்து நிறைய இடத்துல ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெள்ளை பட்டாணி வச்சுருந்தீங்கனாலும் சரி பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கனாலும் சரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சில பேர் வந்து புளி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, நான் இங்கே வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன், அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம அழகாக வந்து பானிபூரி வீட்டிலே செஞ்சாச்சு. வெளியில் நீங்கள் சாப்பிட்றத விட வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். பிகாஸ் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து பானிபூரி தண்ணி வந்து ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ வந்து வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போவாவது வந்து சண்டே சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பானிபூரி செஞ்சு வீட்டிலே சாப்பிட்டு பாருங்கள். வெளியில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பானிபூரி ரெசிபி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.